தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்துறான் அந்த நாய வெட்டாம விட மாட்டேன். என்னங்க என்ன போறீங்க? என்னங்க என்னடா அது? எங்க போய் மழையில் நனைஞ்சிட்டு வர்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னதுக்கு தேடின? என்னப்பா அது, மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லையா? மனசுல சாந்தி இல்லாதவனுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுக்குமா? என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா பேசுற? பின்ன என்னம்மா, நடக்காத கல்யாணத்துக்கு சாந்தி முகூர்த்தம்னா எப்படிமா? என்னது நடக்காத கல்யாணமா? ஆமாமா, இது பொய் கல்யாணம். இதுக்கு முதல் இரவு நடக்கிறது தப்பு. நான் தான் தாலி கட்டினேன்னு அன்னைக்கு கோயில்ல சொன்னியப்பா. அதுவும் பொய் தான்மா. தன்னை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிற பயத்துல தனக்கு தானே தாலியை கட்டிட்டு நம்மள நம்பி வந்துட்டார். முத்து என்னப்பா சொல்ற? ஆமாமா, அன்னைக்கு அவ கோயில்ல சொன்னது பொய்ன்னு நான் சொல்லியிருந்தா அவளுக்கு எது என்ன இருக்கும்? வீராசாமி அவளை கண்டன் துண்டமா வெட்டியிருப்பான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அது தப்பாமா? இல்ல, தப்பே இல்ல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை காட்ட வேண்டிய இறக்கம் கூட நான் காட்டல. ஆனா என் பிள்ளை, என் ராசா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடா. ஏன்பா அந்த பொய் தாலிய உண்மையாக்கிடலாம். இப்பவே நம்ம வீட்டுல வச்சு தாலியை கட்டிடு. வேண்டாமா, அது தப்பு. வீராசாமிக்கு நான் கனவுல கூட தீங்கு நினைச்சது இல்லையே. அவளை பார்க்கவே பாவமா இருக்கும். இந்த கழுதையால அவன் தலை குனிஞ்சு நிற்கிறான். கடவுளே, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஆசையை வளர்த்தனே தெரியல. ஆமா, நான் இப்பவே வீராசாமி கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, வீராசாமியா எங்களை மன்னிச்சு என்னைக்கு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறானோ அன்னைக்குதான் எங்க கல்யாணம். நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு உங்க சிநேகிதம் பெருசுன்னா எனக்கு வாழ்க்கை தான் பெருசு. மனசுல உங்களை கோயில் கட்டி வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ என்னால முடியாதுங்க. இது பாருங்க, இப்ப மட்டும் நீங்க எங்க அண்ணனை பார்க்க போறீங்கன்னா திரும்பி வரப்ப என் பொண்ணை தான் பார்க்க முடியும். ஏன் நான் புரியாம பேசுறேன்? உன்னை விட உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்கல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சேர்த்துருவோம். பைத்தியக்காரன், என்னடா வீராசாமி? நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவுல வந்துச்சா? என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த கனவுல நீ என்ன புரிஞ்சு போயிடுற, என்ன அவமானப்படுத்துற, எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, குடிக்காதனா குடிகாரன் ஆயிடுறேன். ஏண்டா பகல்ல கண்ட கனவு பலிக்காதுல்ல? உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. நடந்தத பகல் கனவா நினைக்கிற அந்த மன வலிமை உனக்கு தாண்டா வரும். அது பகல் கனவு தாண்டா, அது பகல் கனவு தான். பலிக்காதுடா, பலிக்காதுடா, அது பகல் கனவு தாண்டா. வீராசாமி, நான் என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்டா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, பிள்ளைங்க காட்டுற பாசம் ரத்த பாசம், பொண்டாட்டி காட்டுற அன்பு காதல் பாசம். ஆனா ரத்த பாசம் காதல் பாசத்தை விட நண்பன் காட்டுற பாசம் தான் உண்மையான பாசம். எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அதை நான் இப்பதாண்டா உணர்ந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடுறேன். மன்னிப்பு கிட்ட பேசின கடல்ல தூக்கி போட்டுரும். ஆமாடா, நானே உன்னை அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். என் தங்கச்சியை ஊரறிய உன் கையில ஒப்படைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. பட்ட பகல்ல இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு போறானே,
இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இப்படி கூட்டமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா என் பிள்ளை பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பானா? அம்மா என்னாச்சு? என்ன அது நெத்தில ரத்தம்? என்ன அடிச்சு போட்டுட்டு குமார் மீனாவை தூக்கிட்டு போயிட்டான்பா. டேய் வாடா. அண்ணே, குமாரோட ஆளுங்க உங்க தங்கச்சி தூக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்கண்ணே. கரையில எந்த படகுமே இல்லண்ணே. ரொம்ப தகராறு பண்றாளா? ஏய் சும்மா ரெடி பண்ணு. இந்தா புடவை கட்டிக்க கண்ணு. அட ஓ, என்ன கட்டிக்கிறப்ப எதுக்கு புடவை கட்டின்னு யோசிக்கிறியா? அதுவும் நியாயம் தான். மந்திரம் சொல்லியா? சொல்லிடுறேன் சுவாமி. ஏ மந்திரம் தான் எப்ப பார்த்தாலும். பக்கத்துல உட்கார வை. பத்த வையா. இத பத்த வையா. மொத்த மந்திரத்தை சொல்லாத. சுருக்கிக்க. உட்கார வை, உட்கார வை. வரானுங்க. அவங்க வந்துட்டாங்கய்யா. காலி அடையா. ஏய் மாப்ள, சிரிப்பா பாரு. புறம்போக்கு இடம் தானே, வீடு கட்டலான்னு பார்த்தேன். ஆனா இது பட்டா போட்ட இடம்னு நிரூபிச்ச பாரு முத்து. நீ பெரிய ஆளுப்பா. ஐயோ முத்து நான் இல்லைங்க. பேர் மாத்தி அங்க இருக்கு. என்னாச்சு குமார்? என்ன ஆச்சா? முத்து நீ அன்பா தொட்ட இல்ல, அதனுடைய விளைவு. தாலி கட்டியாச்சா? இன்னும் இல்லண்ணே. இன்னும் கட்டலையா? கட்டு கட்டு கட்டு. கட்டி மேல அடிங்கடா டேய்.